ஹலோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அ குரு மகந்த் இது எதில வரும் அப்படின்னா, ராஷ்டிர பாஷால செகண்ட் ராஷ்டிர பாஷால ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பரில் 11th ரோமன்ல வரும். பாத்திர சித்ரா அப்படிங்கிற கேரக்டரில் வரும். இதில் இது ஒரு ஏகாங்கிலேருந்து வர கேரக்டர். ஏகாங்கி இது அந்தேர் நகரி அப்படிங்கிற ஏகாங்கி இருக்கும். அதில் 2 கேரக்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரக்டர் குரு மகந்த், அதுக்கப்புறம் 2வது அன்புஜ் ராஜா அப்படிங்கிற அந்த ராஜாவோட கேரக்டர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எஸ்ஸே பார்த்துருக்கோம். எஸ்ஸே பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டோரி என்னங்கிறது மெயினாக காமனாக புரியும். ஓகேங்களா? எஸ்ஸேல என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த அந்தே நகரிங்கிற ஒரு வில்லேஜில் என்ன ஒரு முட்டாள், அந்த முட்டாளா ஒரு ரொம்ப 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 சீப்பாக எல்லா திங்ஸுமே கிடைக்கும். ஒரு குருவும் 2 சிஷ்யரும் அங்கே போவாங்க. அந்த குரு சொல்வார், இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. இந்த பிளேஸ் நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த பிளேஸ் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாளாக தான் இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். பட் சிஷ்யர்ஸ் நாட் அக்செப்டட் தம். அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ குரு கிளம்பும்போது சொல்லுவார், நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நீங்கள் உங்களால் முடியலை அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சுச்சுவேஷனில் சிஷ்யர் ஒருத்தர் மாட்டிக்குவார். அப்போ குருவை கூப்பிடுவார். குரு ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுவாங்க. ஸோ இதுதான் இந்த பேஸ்டு ஸ்டோரிஸ். ஓகேங்களா? இதில் யார் முக்கியமான கேரக்டர்னால் குரு மகந்த். ஓகேங்க. அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாரத் தேது ஹரிச்சந்திர கிருத், இது பேஜ் நம்பர் 112 இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் ரோமனில் இருக்கும். ஃபஸ்ட் ரோமன் ஏகாங்கி, செகண்ட் ரோமன் அதோட கேரக்டர், பேஜ் நம்பர் 112. பாரத் தேது ஹரிச்சந்திர கிருத் அந்தே நகரி ஏகாங்கி கா பிரமுக் பாத்திரகை. பாரத் தேது ஹரிச்சந்திர எழுதின அந்தே நகரிங்கிற ஏகாங்கியில் முக்கியமான பாத்திரம், கேரக்டர் யார் அப்படின்னா குரு மகந்த் அவர் தான். ஏகாங்கி மேகம் இன்கி தூர் दूरदर्शिता और बुद्धिमत्ता को देख सकते हैं. தூர்தர்ஷிதனா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி இது பண்ணுறவங்க தான் தூர்தர்ஷிதா. தூரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. புத்திமான்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான இன்டெலிஜென்ட்டானவங்க. இந்த ஏகாங்கியில் நம்ம ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சால் அப்படிங்கிறதும், அண்டு புத்திமாத் நல்லா ப்ரில்லியண்ட்டான ஒருத்தரை தான் பார்க்க போகிறோம். மகந்த் கோ மாலும் ஹோத்தா ஹைகி. மகந்த் குருக்கு மாலும் எல்லாமே தெரியும். அந்தே நகரிமே சபி சிஜே டக்கே சிர் பிக்திகை. சபினா எல்லாமே, சிஜ்னா திங்ஸ், டக்கே ஷேர்னா ரொம்ப சீப்பாக இல்லாமல் ரொம்ப சீப்பாக. அந்தே நகரில் எல்லா திங்ஸுமே ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. उसी क्षण वे समझ लेते हैं कि यहाँ का ராஜா படா பேவகூப் ஹை. சன்னா செகண்ட், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு செகண்ட்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். யஹாங் ராஜா, பேவகூப்னா முட்டாள். அங்கே உள்ள ராஜா ஒரு நல்ல முட்டாளான ஒரு ராஜா. அங்கே இருக்கிற ராஜா ரொம்ப ரொம்ப முட்டாள் அப்படிங்கிறத. அவர் யஹாங் ரஹ்னே சே படி ஆஃபத் ஹோகி. படி ஆஃபத்னா பெரிய ப்ராப்ளம். இங்கே இருக்கிற யஹாங்னா இங்கே, ரஹ்னேனா இருக்கிறதுல, இங்கே இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. குரு மகந்த் அந்த அந்தே நகரிக்கு வந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே இங்கே இவ்வளோ சீப்பாக பொருளாக கிடைக்கிது. அப்போ இங்கே இருக்கிற ராஜா ரொம்ப பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம இங்கே இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு குரு மகந்த் சொல்கிறாரு. யஹாங் ஹம் உன்கி புத்திமாத்தா அவர் தூர்தர்ஷித் கோ தேக்தே ஹை. அதான் அவர் என்னென்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும், ஏன்னா இங்கே அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இங்கே நம்ம இருந்தால் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம இங்கே இருந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறார். ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறார். ஜப் दोनों शिष्य अंधेर नगरी छोड़कर आने से इनकार कर देते हैं. छोड़करனா விட்டுட்டு. ஓகேங்களா? ஆனால் குரு இந்த மாதிரி சொல்கிறாரு, இங்கே இருக்க வேணாம், போயிடலான்னு. ஆனால் சிஷ்யர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிட்டியை விட்டு நாங்கள் அந்தேர் நகரை விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. தப் குரு மகன் ஏக் சச்சே குரு ஹோனே கே நாத்தே ஹக்தே ஹை. ஏக் சச்சேனா ஒரு உண்மையான குரு. ஓகேங்களா? சச்சேனா உண்மையான குரு. குரு மகந்த் ஒரு உண்மையான ஒரு நல்ல குருவாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாத்தே ஹக்தே ஹே, ஒரு நல்ல உண்மையான குரு சொல்கிறார் அப்படின்னா, கபி சங்கட் படே தோ
மேரி யாத் கரோ. கபினா எப்போதாவது, சங்கட்னா ப்ராப்ளம், யாத்னா என்னை மெமரி பண்ணிக்கோங்க. எப்போயாவது உங்களுக்கு இங்கே இருக்கும்போது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை மெமரி பண்ணி என்னை கால் ஃபார் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. राजा की मूर्खता से गोवर्धन दास को सिपाही लोग पकड़ते हैं. மூர்க்கத்தனம் முட்டாள்தனம், சிப்பாயினா அங்கே இருக்கிற காவலாளி சோல்ஜர்ஸ், பக்கத்னானா கேட்ச் பண்ணுறது. ராஜாவோட முட்டாள்தனத்தினால அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அங்கே உள்ள காவலாளிகள் வந்து அவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. और फांसी पर चटनी की तैयारी करते हैं. ஃபாங்ஸினா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவரை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. தப் மகந்த் ஆத்தே ஹை. அப்போ வந்து கோவர்தன் தாஸ் வந்து அவரோட குருவை நினைப்பார். அதனால குரு வந்து அந்த இடத்துல வந்து வந்துடுவார். வே ஹக்தே ஹைக்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக் சுப் கண்டி ஹை. இது வந்து நல்ல நேரம். சுப் கண்டினா ரொம்ப நல்ல நேரம். இஸ் சமை மர்னேவால ஆத்மி சிதே ஸ்வர்க் ஜாயேகா. இந்த சமயத்தில் மர்னேவால இறக்குற மனுஷன் என்ன சிதி நேரா, சிதினா நேரா, ஸ்வர்க்குனா சொர்க்கத்துக்கு. இது வந்து ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் யார் இறக்குறாங்களோ அவங்க வந்து நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எக் சுன்கர் இதை கேட்ட உடனே ராஜா கூத் பாங்சி பர் சட்டாக. இதை கேட்டவன கூத்னா ஸ்வயமாகவே தூக்கு தண்டனைக்கு ராஜா வந்து அவரே ஏறி போய் தூக்கு தண்டனை அவருக்கு கொடுத்துக்கிறாரு. அவர் சிஷ்ய பச் ஜாத்தா ஹை. சிஷ்யர் வந்து அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. யஹாங் ஹம் மகந்த் கி சுஜா பூஜா தேக் சக்தே ஹை. இங்கே வந்து நம்ம குரு மகந்தோட ப்ரில்லியண்ட்டான ஒரு இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இந்த அவரோட கேரக்டர். ஓகேங்களா. இது எஸ்ஸேலேயே இருக்கும். இதுவும் அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணி மிங்கிள் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு வந்து எஸ்ஸே படிக்கிறது ரொம்ப ஈஸி.